உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சென்னை சிஐடி நகர் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த வெற்றி துரைசாமியின் உடலுக்கு ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அஞ்சலி. அண்ணாமலை, வைகோ, சசிகலா, அன்புமணி, சீமான் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்களும் அஞ்சலி. ஹிமாச்சலில் ஆற்றுக்குள் கார் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த வெற்றி துரைசாமியின் குடும்பத்திற்கு நடிகர் அஜித் ஆறுதல். சென்னை தாம்பரத்தில் உள்ள வீட்டிற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார். 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு அமீரகம் சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. அபுதாபியில் பிரதமர் மோடியை ஆற தழுவி வரவேற்ற அதிபர் ஷேக் முகமது. மாதந்தோறும் 300 யூனிட் இலவச மின்சாரம் கிடைக்க வழி செய்யும் சூரியகர் திட்டம் 75,000 கோடி மதிப்பில் நிறைவேற்றப்பட உள்ளதாக பிரதமர் மோடி தகவல். மக்களுக்கு எந்த நிதிச் சுமையும் ஏற்படாத வகையில் மத்திய அரசு உதவி வழங்கும் என உறுதி. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்தில் பலமுறை கடிதம் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. EPS-இன் கோரிக்கையை பரிசீலிக்குமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதை அடுத்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு உறுதி. தங்கள் கட்சிக்கு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு உதயகுமார் அவர்களுக்கு இடம் ஒதுக்கி தர பிரச்சனை குறித்து தொடர்ந்து இந்த அவையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து அதற்கு ஆவணம் செய்யுமாறு தங்களிடம் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறப்பதில் அவசரம் காட்டியதால் தான் பயணிகளுக்கு சிரமம் நிலவுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பிரச்சனைகளை கவனத்திற்கு கொண்டு வந்தால் தீர்வு காண காத்திருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் கூறியதை குறிப்பிட்டு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்த முதலமைச்சர், முழுமையான பணிகள் முடிந்த பிறகு திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடமளிக்காமல் இருந்திருக்கலாம். இதைத்தான் நான் குறிப்பிடுறேன். நீங்களே சொல்லியிருக்கிறீங்க, சிறு சிறு பிரச்சனை இருப்பது நீங்களே அவையில பேசியிருக்கிறீங்க. அந்த சிறு சிறு பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட்டு முழுமையாக பணி நிறைவு பெற்ற பிறகு இந்த பேருந்து நிலையத்தை திறக்கப்பட்டிருந்தால் இந்த விவாதமே நடைபெற்றிருக்காது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் மகிழ்ச்சியுடன் செல்கிறார்கள். பேருந்தில் பயணிக்காதவர்களே பிரச்சனையை கிளப்புவதாக அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தை அமைக்க இடத்தை தேர்வு செய்ததே அதிமுக ஆட்சியாளர்கள் தான் எனவும் அமைச்சர் சிவசங்கர் கருத்து. அண்ணன் செல்லூர்ராஜ் வந்தீங்கன்னா நானும் அண்ணன் சேகர்பாபும் என்னாலும் அழைச்சிட்டு போகிறோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முழுவதுமாக சுற்றி காட்டுகிறோம், என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பது. அங்கே கூடுதலாக ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னாலும் செஞ்சுருவோம். அதே போல பேருந்து வசதி இல்லைங்கிறதுல அது ஒரு மிக மிக தவறான கருத்து. அது கேளம்பாக்கம் இல்லை கிளாம்பாக்கம் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜுவின் பேச்சை சுட்டிக்காட்டிய அமைச்சர் சிவசங்கர், கிளாம்பாக்கத்திற்கு அதிகம் வருபவர்கள் படித்தவர்களா படிக்காதவர்களா எனவும் அவையில் வாதம். போக்குவரத்து துறை அமைச்சர் அவரிடத்துல ஒரு முக்கியமான கேள்வி. தென் மாவட்ட மக்கள் இந்த கேளம்பாக்கம் பஸ் நிலையத்தில் புது பேருந்து நிலையத்தை திறந்துட்டீங்க, அதுக்கு ஏதாச்சும் விட்டடிக்க கூடாது. அங்க ரொம்ப மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப அங்க இருந்த டவுனுக்குள்ள வர்றதுக்கு, சென்னைக்குள்ள வர்றதுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சொன்னா சரியா வரும். ஏன்னா பேருந்துகள் அதிகப்படுத்தி தரணும். எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு நீர் கூட தேங்காது என திமுக வாக்குறுதி அளித்த நிலையில் சென்னை தத்தளித்தது ஏன் என EPS கேள்வி. சராசரி மழை பெய்தால் நீர் நிற்காத அளவுக்கு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நேரு விளக்கம். டெல்லியை நோக்கி பேரணியாக சென்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீச்சு. பஞ்சாப் எல்லையான ஷாம்புவில் விவசாயிகளை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்ட போலீசார். டெல்லியின் சிங்கு, திக்ரி உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் தயார் நிலையில் உள்ள பேரிகேடுகள் மற்றும் கான்கிரீட் தடுப்புகள். தலைநகரை நோக்கி விவசாயிகள் செல்வதை தடுக்க ட்ரோன்கள் மூலம் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு. பஞ்சாப் ஹரியானா எல்லையில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகளை அகற்றிய விவசாயிகள். டிராக்டர்கள் மூலம் தடுப்புகளை தள்ளிவிட்டபடி டெல்லி நோக்கி பேரணி.
டெல்லி எல்லையில் உள்ள பாலத்தின் தடுப்புகளை உடைத்து தூக்கி வீசிய விவசாயிகள், கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் விரட்டிய போலீஸ். உரிமையியல் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பழங்குடியின பெண் ஸ்ரீபதிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு. திமுக அரசு கொண்டு வந்த தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை என்ற அரசாணை மூலம் நீதிபதியானது பெருமை அளிப்பதாக கருத்து. செந்தில் பாலாஜியின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றார் ஆளுநர் RN ரவி. முதலமைச்சர் அளித்த பரிந்துரையை ஏற்று அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்படுவதாக ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தது பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி என அண்ணாமலை கருத்து. செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடுவிக்க ஒரு வாரத்திற்குள் அவரது தம்பியை சரணடைய செய்வார்கள் எனவும் விமர்சனம். கொஞ்சம் அந்த போலீஸ் மூளையை வச்சு சொல்றேன். செந்தில் பாலாஜி தம்பியை சரண்டர் பண்ணி பெயிலுக்கு மூவ் பண்ணுவாங்க. பெயிலுக்கு மூவ் பண்ணி தம்பி சரண்டர் ஆயிட்டான், இவர் இப்ப பொறுப்பில் இல்ல, ஐயா பெயில் கொடுங்கன்னா எலெக்ஷனுக்கு பயன்படுத்தலாமான்னு யோசிப்பாங்க. சூரப்பட்டு போரூர் சுங்கச்சாவடிகள் தவிர்த்து சென்னைக்குள் வேறு எங்கும் பயணிகளை ஏற்றவோ இறக்கவோ கூடாது. கோயம்பேட்டில் உள்ள புக்கிங் அலுவலகத்தில் இருந்து பயணிகளை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் ஏற்றி வரும் நிலையில் போக்குவரத்து ஆணையர் அறிவுறுத்தல். காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறையினர் உண்ணாவிரத போராட்டம். கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றாவிடில் வரும் 27ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.